ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம அதே யூனிட் 8ல நம்ம ஒரு திடீர்னு நான் ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து மெயின்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கேட்கவும் செஞ்சிருந்தேன். நிறைய பேர் ஏன் பயந்தீங்க அப்படிலாம் தெரியல. எனக்கு ஒன்று மட்டும் தெரியுது, நீங்கள் திருக்குறளே படிக்கலைன்னு. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. மெயின்ஸ்ல திருக்குறள்ல 2 கேள்வி இருக்கு, அதை கடக்காம அதுலதான் எல்லாருமே தோப்பாங்க. அதை மீன் எல்லாருமே ஸ்டெப் பேக் பண்ணுவாங்க. அப்ப அந்த விஷயத்துல நீங்க வந்து ஃபுல் மார்க் வாங்கினாதான் ஜெயிக்க முடியும் சீக்கிரமா. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அப்ப திருக்குறள் யாருமே படிக்கலன்னா தெரியுது. அதை எழுத திணறல ஒரு கான்செப்ட்ல இருந்தேன். எவ்வளவு சொன்னேன்னா திருக்குறள மூச்சு வாங்க வாங்க சொன்னேன். அதுக்குதான் அவ்வளவு நடத்தினேன்னா. ஏன்னா நமக்கு மெயின்ஸ்ல இருக்குது. இது பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. முதல்ல மெயின்ஸ் பத்தி நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லணும்னா, முன்னாடி இருந்த மெயின்ஸ் குரூப் 1 மெயின்ஸ் இப்ப இருக்கிறதோ இல்ல முன்னாடி குரூப் 2க்கு இருந்த மெயின்ஸ் பாத்தீங்கன்னா எழுதணும். நீங்க ஒன் வேர்டா படிச்சதெல்லாம் அங்க கதையா எழுதணும், அதுவும் பாயிண்ட் இருக்கணும். பட் இப்போ உள்ள மெயின்ஸ் ரொம்ப 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 மொக்க. ஒண்ணுமே இல்ல, டிரான்ஸ்லேட் பண்ணணுங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண 2 கேள்வி வரும், இங்கிலீஷ்ல தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது அது வந்து ஒரு மேட்டர் ஆஃப் கன்சர்னே கிடையாது. அப்ப டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாது இல்லை எங்களுக்கு. ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குங்க டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. பேசிக்காவது எழுதுறீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா திருக்குறள்ல தான் நீங்க கை வைக்கணும். இதான் படிக்க வேண்டியதுன்னா இந்த திருக்குறள் தான். மற்றதெல்லாம் லெட்டர் எல்லாம் நீங்க அவங்க கொடுக்குறது அப்படியே நீங்க எழுதுறது தான். இது படிக்க வேண்டியது இது மட்டும் தான். அப்படி ஒரு ஈஸியான விஷயத்தை விட போறீங்களா? அப்ப அந்த ஈஸின்னு சொல்றீங்க, அப்ப எப்படி குரூப் 2 வச்சிருப்பாங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட். இதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பண்றீங்கனாலே தமிழ் கத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் அவங்களுக்கு வேணும். அதனாலதான் இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அவங்க. ஈஸி, ஆனா ஈஸியானதான் நம்ம பண்ண மாட்டோமே. கஷ்டமானதான் என்னைக்குமே நம்ம பழக்கப்படுத்திட்டோம். அங்கதான் டிஎன்பிஎஸ்சி நம்ம மேல ட்விஸ்டே வைக்குது. டர்ன் பண்ணி விடுது, நம்மள அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விடுது. பண்ணிக்கோ, முடிஞ்சா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி. திருக்குறள் எவ்வளவு மாங்குன்னு படிக்கிறீங்க, முடியுதா? நீங்க தான் முடியலைங்கிறீங்க. அதனால அதை வச்சிருக்காங்க அவங்க. ஈஸி ஆனா வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. பயப்பட வேண்டாம். நல்லா இப்போ நீங்க மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றேன். இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் நீங்க ஃப்ரீயா எங்கேயுமே கெயின் பண்ண முடியாது. ஆனா நான் வந்து எப்பவே உங்களுக்கு மெயின்ஸ் இன்க்ளூட் பண்றேன்னா, எப்பவுமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்கணும் மற்றவங்களோட. அதுதான் என்னுடைய கான்செப்ட். அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு சீரியஸா நான் சொல்றேன், இவ்வளவு சின்சியரா சொல்றேன். எனக்கு ப்ரொமோஷன் மேட்டரே கிடையாது. நான் ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாம் நான் 100 டைம் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் செகண்டரி தான். எனக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் திங் கண்டென்ட் டெலிவர் பண்ணணும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அது உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? எனக்கு ப்ரொமோஷன் செகண்டரி. ஃபர்ஸ்ட் திங் சும்மா பாதி சொல்லிட்டு அகாடமிக் வாங்கன்னு கூட நான் சொல்ல முடியும். பட் தட் இஸ் நாட் மை இன்ட்ரெஸ்ட். ஓகே, நான் இவ்வளவு தூரம் ஃப்ரீயா பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. த ஒன்லி திங் இஸ் யூ ஷுட் கெட் யூட்டிலைஸ். இது எல்லாருக்கும் போய் சேரணும். அதை முதல்ல யூட்டிலைஸ் பண்ணி நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நீங்களும் அதிகமாக காட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் இன்னும் உங்களை நோக்கி வேலை பார்க்க வைக்கும். இன்னமும் நான் அதிகமாக இன்புட் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே, மெயின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும், கட்டுரை எழுதுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாமா? கொடுக்கலாமே, தப்பே கிடையாது. ஒரு ஆனா அதுக்காக கட்டுரைன்னா இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுத்துதான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. மாடர்ன் கட்டுரை இது முன்னுரை. இன்ட்ரோடக்ஷன்னா முன்னுரை. ஓகேவா? உடனே வந்து தமிழ்ல தெரியாதுன்னு சொல்லுவீங்க. இன்ட்ரோடக்ஷன்னா முன்னுரை. தமிழ்ல எழுதுனா தமிழ்லயே எழுதணும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல எழுதணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. தமிழ்ல எல்லாமே தமிழ்ல தான் எழுதணும். திருக்குறள் மட்டும் தமிழ்ல எல்லாம் எழுத முடியாது. ஸோ இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை. நீங்க சொல்லலாம் ஸ்னாப்சிஸ் கூட போடலாம். ஸ்னாப்சிஸ் போட்டு எழுதுறதெல்லாம் வேண்டாம் நமக்கு. என்கிட்ட கேட்டா நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். அதுக்கெல்லாம் யாரும் ஒரு மார்க் அலோகேட் பண்ண போறது கிடையாது. பட் பிரசன்டேஷனுக்கு கூட மார்க் கிடையாது நமக்கு. முன்னுரை, ஒரு அண்டர்லைன், நமக்கு கண்டென்ட்டுக்கு தான் மார்க். ஓகேவா? மேபி திருக்குறள் பத்தி நீங்க சொல்லலாம். திருக்குறள்லாம் என்ன, எத்தனை அதிகாரங்கள் இருக்கு, வள்ளுவர் வந்து மதச்சார்பின்மையா உருவாக்கி இருக்காரு, எப்படி எல்லாம், அதெல்லாம் சொல்லலாம் நம்ம. ஒரு பாயிண்ட், திருக்குறள் 3 பால், முப்பால், அதுக்குடைய மறுபெயர், திருவள்ளுவருடைய மறுபெயர் அப்படின்னு சொல்லி முன்னுரையிலேயே சப்டிவிஷன் போட்டு கூட எழுதலாம். நீங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த கண்டென்ட் எழுதலாம். அப்புறம் வந்து இது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய, முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய, காலம், இனம், மதம், மொழி போன்ற பல வேறுபாடுகளை கடந்து எல்லாத்துக்கும் பொருந்தினாலும் இந்த உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது, மதச்சார்பற்ற நூல் எனப்படுகிறது. இதெல்லாம் ஒரு 4 பாயிண்ட் அழகா எழுதலாம். பேராகிராஃபை கூட எழுதணும் அவசியம் இல்லை. நீங்க ஸ்டார் போட்டு கூட எழுதலாம். இல்ல பேராகிராஃபா தான் எழுதுவீங்க கட்டுரை எப்படின்னா எழுதுங்க. அங்கதான் வர இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் அனலைன் பண்ணி காமிக்கலாம். உலக பொதுமறைன்னு இதெல்லாம் காமிக்கலாம். அப்ப முன்னுரையில இதை எழுதிக்கலாம். அப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு அரசன் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டிய பண்புகள் மற்றும் நுண்ணறிவு குறித்து வள்ளுவர் வழி நின்று ஒரு கட்டுரை வரைக. நீங்க உடனே முன்னுரையில போய் கடைசி லைன்ல இப்ப நம்ம இந்த கடிதத்துல ஒரு அரசன் பெற்றிருக்க வேண்டிய பண்புகள் பற்றி பார்க்க போறோம் அப்படிலாம் எழுதக்கூடாது. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வரிய வேஸ்ட் பண்ணக்கூடாது.
ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன். அதே மாதிரி ஸ்னாப்சிஸ்னு போட்டு அதெல்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. என்கிட்ட கேட்டா அவங்க 300 வார்த்தை கொடுக்குறாங்களா, 500 வார்த்தை கொடுக்குறாங்களா, 800 வார்த்தை கொடுக்குறாங்களா, அது செகண்டரி. அந்த வார்த்தைக்குள்ள முடிக்கிறதுக்கு கண்டென்ட் மட்டும் தான் அவங்க கேட்கறாங்க. வளவலன்னு நீங்க மாடல் பண்ணுங்கன்னா சொல்லல. சோ இந்த அது போடுறேன் இது போடுறேன்னு சொல்லி நீங்க வந்து அந்த வார்த்தைகளை வீணடிக்க வேண்டாம், அந்த ஸ்பேஸை வீணடிக்க வேண்டாம். ஸ்பேஸ்ல கண்டென்ட் நிரப்புங்க. அந்த கண்டென்ட் இருந்தால் என்னைக்குமே நீங்க ஸ்ட்ராங்கா மார்க் கம்மியாக வச்சுனா கூட நீங்க அப்போஸ் பண்ண முடியும் கவர்மெண்ட் கிட்ட. கண்டென்ட் இல்லாம எழுதுறதுக்கு வந்து அது ஸ்னாப்ஸ்க்கெல்லாம் வந்து கண்டென்ட் இல்லை, அது எல்லாமே. ஓகேவா? இது வந்து என்ன, இது நம்ம ஒருவேளை யூனிவர்சிட்டி எக்ஸாம்னா ஓகே ஸ்னாப்ஸ் எழுதலாம், அதை மட்டும் தான் பார்ப்பாங்க, அது வேற விஷயம். ஓகேவா? அதுக்கு நீங்க எழுதலாம், பின்னாடி கதை இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். பட் இங்க கதை அடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது இல்லையா? அப்படி எழுதக்கூடாது. ஒரு அரசன் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டிய பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க இறைமாட்சி அதிகாரத்திலே அழகா இருக்கேன். இறைமாட்சி அதிகாரத்திலேயே அழகா இருக்கு. எப்படி? தூங்காமை, அஞ்சாமை இருக்கு இல்லையா? கல்வி, அறிவுடைமை, ஊக்கம், அறிவூக்கம், ஈகை, அஞ்சாமை, அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம், நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. இதெல்லாம் ஒரு வேந்தருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவருக்கு இருக்கு. கடுஞ்சொல்லன், அதாவது கடுஞ்சொல்லன் இல்லனேல், கடுஞ்சொல்லனா இருக்கக்கூடாது. ஒரு மன்னவன் வந்து கடுமையான சொற்களை கூறுபவனா இருக்கக்கூடாது. பண்புடையவனா இருக்கணும். பண்புடையவன் இன்சொலனாதல், இன்சொலன் பேசணும். காட்சிக்கு எளியன் இன்சொலனாதல். ஓகே, இந்த ரெண்டுமே இருந்தா போதும். இனிய சொற்களை பேசுபவன், காட்சிக்கு எளியன், இந்த ரெண்டு பண்புகள் இருந்தா போதும். ஒரு மன்னவன் வந்து உலகத்தாருக்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டு. மீக்கூறும் மன்னன் நிலம், இந்த மன்னனுடைய நிலத்தை இந்த உலகமே பேசும். இந்த மாதிரி மன்னனுடைய அந்த விஷயங்கள் மட்டுமே போதும். அந்த 4 குறள் 3 குறள் எழுதினாலே போதும். அது எழுத அந்த பொருள் விளக்கம் தெளிவா 2 லைன்ல சொன்னாலே மோர் தென் எனஃப். அது ஒரு அரசனுக்கான சிறப்பு. படைக்குடி கோள் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. அரசர்கள்லயே ஆண் சிங்கம் யார்? இந்த 6மே இருக்கிறது. எழுதலாம். இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட் அழகா முடிச்சு. ஏன்னா அவங்க அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. அடுத்து நுண்ணறிவுன்னு கேட்டிருக்காங்க. அரசனுடைய அறிவுத்திறன் எப்படி இருக்கணும்? காலமறிதல், பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. காலமறிதல், இடனறிதல், நெடும்புணலும் வெல்லும் முதலே அடும்புணலில் நீங்கினதனை பிற தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க. எழுதலாம். வழியறிதல், வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செய்யும். வினை வழி, தன்னுடைய வழி, மாற்றான் வழி, மாற்றானுடைய துணை, தன்னுடைய துணை வழி, இது எல்லாத்தையும் சேர்த்தா நம்ம செய்யணும். அது ஒரு செயல்ல இறங்கணும். இதெல்லாம் அரசன் பெற்றிருக்க வேண்டிய நுட்பம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆமா, பகுத்தறிவு கோட்பாடு ஒரு அரசனுக்கு கண்டிப்பா இருக்கணும், ஒரு ஆட்சி செய்பவனுக்கு. கரெக்டா? எஸ். சோ இதெல்லாமே வந்து இதுக்கப்புறம் மக்கள் நல ஆட்சி கொடுக்கணும் ஒரு அரசன் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் நல ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா என்ன எழுதலாம்? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். இதெல்லாம் மக்கள் ஆட்சி கொடுக்கணுங்கிற அடிப்படையில அதுவும் ஒரு அறிவு தான், ஒரு கெப்பாசிட்டி தான், மன்னனுடைய இதுதான். இதெல்லாம் நம்ம எழுதலாமே. டக்கு நம்ம யோசிக்கணும். நம்ம அந்த குறள் எல்லாம் படிச்சிருந்திருக்கோம். ஒரு 300 குறள் கூட படிக்க மாட்டோமா? நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு கிரீனிங் ஆபீசர் ஆகிறதுக்கு ஒரு 300 குறள் கூட நம்ம படிக்க மாட்டோமா? நாளைக்கு நீங்க சைன் போட்டா அந்த நாடே கேட்க போகுது. அப்படி ஒரு பொசிஷனுக்கு நீங்க வரப்போறீங்க. அப்போ ஒரு 300 குறள் கூட நம்ம படிக்க மாட்டோமா? படிக்கணும். செகண்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா பொருட்பாலில் அப்ப நீங்க என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் क्वेश्चनல முன்னுரை எழுதிட்டீங்களா? செகண்ட் என்னன்னா அரசனுடைய பண்புகளாக வள்ளுவர் கூறுவது. அரசனுடைய பண்புகளாக வள்ளுவர் கூறுவது. அப்ப அந்த இடத்துல அரசனுடைய பண்புகள். அப்புறம் அரசனுக்கு இருக்க வேண்டிய நுண்ணறிவாக வள்ளுவர் கூறுவது. அப்ப நீங்க என்ன எழுதலாம்? இடனறிந்து செயல்படுதல், தெளிந்து தெளிதல், தெரிந்து தெளிதல், அதுக்கப்புறம் வழியறிந்து செயல்படுதல், வினையறிந்து செயல்படுதல், காலமறிந்து செயல்படுதல், பகுத்தறிவு கோட்பாடு எழுதலாம். ஒரு நாட்டை எப்படி வச்சிருக்கணும், அதுக்கு ஆட்சி எப்படி புரியணும், ஆட்சி புரியும் விதம், மக்களாட்சி நல்குதல், மக்கள் நல அரசாக இருத்தல் அப்படின்னு சின்ன சின்ன டைட்டில் போட்டு எழுதலாம். அதுக்கு கீழே ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு டைட்டில் வரும். அழகா வரும். இது கூட வந்து பண்புகள் தான், அப்படியே வந்துடும். பட் இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறள் தனித்தனியா ஹெட்டிங் போட்டு ரொம்ப அழகா எழுதி காமிக்கலாம். குட்டி ஹெட்டிங்னால இப்ப இப்படி இருக்கு பேப்பர் அப்படின்னா இந்த இடத்துல மெயின் ஹெட்டிங்னா இந்த இடத்துல சப் ஹெட்டிங் இந்த இடத்துல ஆரம்பிக்கணும். அப்படியே ரொம்ப எல்லாம் கேப் விடக்கூடாது. ஓகேவா? ரொம்ப கேப் விடவும் கூடாது, நல்லா இருக்காது, ஸ்பேஸும் வேஸ்ட் ஆகும் நமக்கு. ஓகேவா? அப்ப அந்த நெருக்கமா எல்லாமே எழுதிடணும். இல்லாட்டி நீங்க அடுத்த லைன் கூட வேணாம், மெயின் ஹெட்டிங் போட்டு
சப்ஹெட்டிங் போட்டு இங்கேயே இந்த மாதிரி ஒரு கோலன் வச்சுட்டு அப்படியே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் வேஸ்ட், அந்த ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணவே கூடாது எப்பவுமே. எவ்வளவு அழகா எழுதலாம். அப்புறம் கடைசி இது முடிச்சிட்டீங்களா? 4வதா முடிவுரை, கன்க்ளூஷன். போதும். 10 ஹெட்டிங் 100 ஹெட்டிங்லாம் எதுக்கு? ஹெட்டிங் கண்டென்ட் தான் நமக்கு முக்கியம். மெயினா 4 ஹெட்டிங். அப்போ முன்னுரை, பண்புகள், நுண்ணறிவு, முடிவுரை, 4 மெயின் ஹெட்டிங். இடையில சப் ஹெட்டிங் கொஞ்சம் 4 வருது 5 வருது, அவ்வளவுதான். கடைசியா வந்து முடிவுரையில வந்து என்ன சொல்ல, இந்த நம்ம என்ன பார்த்திருக்கோம், இப்படிலாம் சொல்லியிருக்காரு, இவ்வளவு விஷயங்களையும் சொல்ல வள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு முடிச்சிட வேண்டியதான். இல்லாட்டி கடைசியா ஒரு குறள் வைக்க வேண்டியதான். இவ்வளவு சொன்ன வள்ளுவர் வந்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துட்டு ஒரு நாடு எப்படி இருக்கணும்னு கூட சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒரு முடிவுல கொண்டு வந்துடலாம். ஒரு நாடு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு, பிணி இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப அந்த குறளை கோட்பாடு காட்டி சொல்லிட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுல என்ன பண்ண போறோம்? பொருட்பாலில் மக்கள் நல அரசு பற்றி வள்ளுவர் கூறியுள்ள கருத்துக்கள். மக்கள் நல அரசு, அதுக்கப்புறம் வந்து அவற்றால் மன்னனுக்கு விளையும் சிறப்புகள், கொடுங்கோன்மையின் விளைவுகள். கொடுங்கோன்மையின் விளைவுகள் என்னது? அல்லப்பட்டு ஆற்றாத அல்லது கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கப்படும். மொத்த செல்வத்தை அழிச்சிடும். ஒரு குறள் எழுதியிருக்கலாம். கொடுங்கோன்மையின் விளைவுகளாக அவற்றால் மன்னனுக்கு விளையும் சிறப்புகள். செங்கோன்மையினுடைய சிறப்புகள் என்ன? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அவர்களை வந்து மன்னவனை வந்து இறைவனா வச்சு பார்ப்பாங்க. குடிதலியை கோலச்சும் மாநில மன்னன் அடிதலியை நிற்கும் உலகு அறநிலுக்கா தல்லவை நிலைக்கு மரநிலுக்கா மானமுடையது அரசு. இது எல்லாமே வந்து மக்கள் அரசு தானே, மக்கள் அரசு தானே. இது எல்லாமே மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் தானே. இதனால ஏற்படக்கூடிய சிறப்புகள் இதுதானே. அப்புறம் வந்து வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. இதெல்லாம் செங்கோன்மையில வரக்கூடியது எல்லாமே மக்களோட அரசு மற்றும் மக்களுடைய சிறப்புகள், மன்னனுடைய சிறப்புகள். ஈஸியா எழுதலாம். நாட்டிற்கும் வீட்டிற்கும் ஒரு சேர பொருந்தக்கூடிய வள்ளுவர் கூறிய பொருளாதார கருத்துக்களை அவர் வழி நின்று விளக்குக. அப்ப முன்னுரை, முடிவுரை. முன்னுரையில வந்து பொருட்பால்ல இவ்வளவு அதிகாரம் கொடுத்திருக்காரு சொல்லி எழுதலாம், இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம். பொருட்பாலுக்குன்னே இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பொருளாதார கோட்பாடு வந்தீங்கன்னா, நாட்டிற்கும் வீட்டிற்கும். நாடுனா ஏற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஒரு நாட்டினுடைய வரவு அதாவது ஒரு தலைவன் கொண்டிருக்க வேண்டிய கொள்கை அது பொருட்கொள்கை. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை. ஒரு வீட்டிலேயோ ஒரு நாட்டிலேயோ உள போல இல்லாகி தோன்றா கெடும். ஓகே, எஸ். அதுக்கப்புறம் உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். ஆகார அளவிட்டு தாயினும் கேடிலை போகார அகலாக்கடை. வரவு செலவு இப்படிதான் இருக்கணும், பொதுநிதி கோட்பாடு. ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. அப்ப மன்னனுக்கே இது சொன்ன மாதிரி தான். அப்ப இதெல்லாம் தாராளமா எழுதியிருக்கலாமே. இதெல்லாம் வந்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் தேவை. நாட்டிற்கு அப்படின்னா இந்த இயற்றலும் ஈற்றலும் வரும். ஆற்றின் அளவறிந்து ஈக ஆகார அளவிட்டு தாயினும். அப்ப பொதுவாவே நீங்க ஒரு ஹெட்டிங் போட்டுடலாம், 3 ஹெட்டிங் போட்டுடலாம். முன்னுரை, நாட்டிற்கும் வீட்டுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான பொருளாதார கருத்துக்கள். பொருளாதார கருத்துக்கள் நாட்டிற்கும் வீட்டுக்கும் பொதுவான பொருளாதார கருத்துக்கள். அப்ப இதெல்லாம் எழுதி இதெல்லாம் நாட்டுக்கு தான் சொல்லணும் அவசியம் இல்லை, ஒரு தனி வீட்டுக்கும் இது அவசியம் சொல்லி நீங்க முடிச்சிடலாம். அப்புறம் முடிவுரையில ஒரு குறள் கொடுத்துடலாம். முடிவுரையில என்ன கொடுக்கலாம்? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகேற்றன். இந்த கோட்பாடு கொடுக்கலாம். அதாவது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு உழவர் வேளாண்மை பத்தி சொல்லியிருக்காரு. அதை முடிவுரை கொண்டு வரலாம். இல்ல இந்த மாதிரி பறந்து கெடுக உலகேற்றியான இந்த இறந்து வாழ்தலை பத்தி சொல்லலாம். மருந்து பத்தி சொல்லலாம், ஒரு மருத்துவம் பத்தி சொல்லியிருக்காரு, அதுவும் பொருளாதாரம் தான், அதை பத்தி சொல்லலாம், ஒரு பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணலாம். எவ்வளவோ வரிகள் இருக்கு. திருக்குறள் ஒரு மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம். ஆரம்பிக்கணும். அகர முதல எழுத்தெல்லாம் தெய்வத்தை பத்தி சொல்லல, எந்த மொழின்னு சொல்லல. எப்பொருள் யார் யார் கேட்பினும் மனிதனுடைய 6ஆம் அறிவை பத்தி சொல்லியிருக்காரு. என் பொருளவாக செலச்சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு 6வது அறிவை பத்தி சொல்லியிருக்காரு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு 6வது அறிவை பத்தி சொல்லியிருக்காரு. எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமும் திரைத்தவன் நட்பும் மறு பிறவை பத்தி சொல்லியிருக்காரு. ஆனா எந்த பிரிவின்னு அவர் சொல்லல, அந்த பிரிவில் என்ன பண்ண போறோம்னு சொல்லல, பொதுவா ஒரு கான்செப்ட் தான் கொடுத்திருக்காரு. தெய்வத்தான் ஆகாது என்னும் முயற்சி தன் மெய்வரத்தை கோழி மோட்டிவேட் பண்ணிருக்காரு. ஆனா தெய்வம் யாருன்னு இந்த இடத்துல சொல்லல, கடவுள் வாழ்த்து அமைச்சிருக்க கடவுள் யாருன்னு சொல்லல, எல்லாமே ஒவ்வொரு பொருள் பத்தி சொல்லியிருக்காரு. அரசருள் ஏறு படைக்குடி கூழ் அமைச்சு, எந்த அரசன் சொல்லவே இல்லை அவரு, மக்களாட்சி பத்தி சொன்னாரு. எந்த மக்களாட்சி, எந்த நாடு, எந்த அரசன், எந்த மதம், எந்த இனம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் மிக முக்கியமான குரல் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லவே இல்லையே. அரசன் என்ன சொன்ன வராரு, பிறப்பெல்லாம் எல்லாரும் சமம் சொல்றாரு. எவ்வளவு, எந்த காலம் சொல்லல, வழி காலம் இருந்தல் ஒரு அதிகாரமே ஏற்றிருக்காரு. எந்த காலம்னு அவர் சொல்லவே இல்லையே. இறந்த காலமா நிகழ்காலமா, எல்லா காலத்துக்கும் தானே பொறுத்தது. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியல. அப்ப எல்லாமே எழுதலாம் நம்ம, இவ்வளவுமே இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி இனிஷியலா தெரியும்னா, இதெல்லாம் வந்து நான் சொல்லாமலே நீங்க யோசிக்கக்கூடிய விஷயங்களை திருக்குறள் படிச்சிருந்தீங்கன்னா யோசிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு டீப்பா படிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இனி வரக்கூடிய காலங்களில் நான் 2-3 மாடல்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன். அதை வச்சு கூட நீங்க மேக்கப் பண்றதுக்கு கொஞ்சம் பிளான் இருக்கும்.
எஸ். ஸோ இனி அடுத்த டெஸ்ட்ல நம்ம பார்ப்போம், அடுத்த வீடியோல பார்ப்போம்.